ஒரு பையன் இருக்கப்போ ஒரு அப்பா இருக்கிறது வந்து வேற கணக்கு. ஆனால் ஒரு அப்பா இருக்கப்போ ஒரு பையன் இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அவர் வந்து ஆக்சுவலாக தனியாக ஆயிட்டாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி அவரோட பொண்டாட்டி இறந்துட்டாங்க. அப்படியே 6 மாதத்துக்குள்ள அவரோட பையன் இறந்துட்டாரு. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த குடும்பத்தை இந்த 2 பேட்டிங்களையும் வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறத வந்து அவரோட மனசுல வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவர் கண்ணு சவந்து மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த அப்பா இறந்து ஒரு மாதம். ஆனால் அவர் வந்து மலை மாதிரி நம்பினாரு. நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மலை மாதிரி நம்பினாரு. எப்போவுமே சொல்லிட்டே இருப்பார், தங்கச்சி வந்து மெடிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் நீ வந்து கலெக்டர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம போய் பழனியில் வந்து தங்கத்தேர் வந்து இழுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து நிறைவேறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கண்டிப்பாக பழனியில் போய் தங்கத்தேர் இழுக்க தான் போகிறோம். அதுக்கடுத்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் நம்புறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து முழுசாக ஒருத்தரை வந்து எதுவுமே எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் நம்புற ஒரு மனுஷன்னு பார்த்தா எங்கள் இளையராஜா அங்கிள் தான். எங்கள் க்ரஷரில் வந்து அவர் வந்து நாங்கள் அவருக்கு பார்ட்னர் தான். நாங்கள் வந்து அந்த ரொம்ப பெரிய ஓனர்லாம் கூட கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் ஒரு பார்ட்னர் தான். ஆனால் அவர் வந்து நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ படி, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் வந்து எப்போ மாதத்தில் எவ்வளோ காசு கேட்டாலும் அவர் வந்து எதுவுமே மூஞ்சி எதுவுமே சுளிக்காம 10,000 ரூபாய் கேட்டால் 50,000 ரூபாய் போட்டிருக்காரு இது வரைக்கும். அவரை வந்து நாங்கள் ரொம்ப கண்மூடித்தனமாக நாங்கள் வந்து நம்பினால தான் இந்த வெற்றி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் வந்து சுரேஷ் அங்கிள். அவர் வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, எங்க அண்ணன் தான் சொல்லிட்டே இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நான் கஷ்டமா இருக்கிற இடத்துல என்னோட அண்ணன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணாரு. நான் பிசினஸ்ல லாஸ் ஆனப்ப அவரை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு தெரியாது, அவர் வந்து இன்டைரக்டா எங்க எல்லாரையுமே வந்து இவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசினாலே நமக்கு வந்து சரி, நமக்கு வந்து அப்பாவுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்மளை கண்டிப்பா பாத்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கிடைக்கும். அவர் மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன்.